ரைட் பாருங்களேன். ஓகே. திடீரென்று பவர் கட் ஆகிட்டு வந்துச்சு, ஆனால் ஹோஸ்ட் என் கையில் இருக்கல்ல. ஓகே. அதனால தான் கால் பண்ணி திருப்ப ஹோஸ்ட் எடுத்து சரியா செய்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சில நேரம் இப்படி ஆகலாம். அப்படி ஆகிற சந்தர்ப்பங்களில் புள்ளக நீங்களே பாருங்க, நீங்கள் ஹொஸ்ட் ஆகிக்கிறீங்களான்னு பாருங்க. சரியா? நீங்கள் ஹொஸ்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாமெண்டா என் பேர் தெரிந்தானே எல்லாருக்கும். ஓகே, நான் என் பேரில் தான் கிளாஸுக்கு வருவேன். அப்போ என் பேருக்கு பெரும்பாலும் நான் தான் இருப்பேன் அந்த பேரில். ஏன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன ஹொஸ்டாக தந்தால் சரி. சரியா? ஆஹ், அப்படி செஞ்சால் நல்ல. ஓகே, இப்போ ஒரு புள்ளை ஒன்றிட இதுக்கு ஹொஸ்டாக இருந்துச்சு, எனக்கு அதை அன்மியூட் பண்ணிக்கொள்ளவுமேலா, மெசேஜ் பண்ணிக்கொள்ளவுமேலா. சரியா? அப்போ அதனால் கொஞ்சம் அப்படி பவர் கட் ஆகி இடையில திடீரென்று கிளாஸ் ட்ராப் ஆகினா கொஞ்சம் நீங்கள் உங்களோட இதுகளை பார்த்துக்கொள்ளுங்கள. ரைட், ஓகே. சரி, அப்போ நாங்கள் கடைசியாக ஆஹ், பார்த்தோம் என்ன? ஆஹ், இதனா வவாத பிரத்தில் ஜமீலி, அழகிய பிரதிபகாரம் செய்வதாக வாக்களித்தது என்னத்தான் பார்த்தோம். ஓகே, கடைசி வரிய பாருமையில். ரைட். ரைட், பாருங்கோ. பலஹிக்கல் அசது சாஹிரன். கடைசி வரியா பலஹிக்கல் அசது சாஹிரன். ரைட். பலஹிக்க லஹிக்க. லஹிக்க என்றா சிரித்தது. லஹிக்க என்றா கருத்து சிரித்தது. யாரு சிரிச்சு? அல் அசத், சிங்கம். சாஹிரன் என்றா ஏளனமாக. சாஹிரன் என்ற கருத்து என்ன? ஏளனமாக. அப்ப பலஹிக்கல் அசது சாஹிரன், சிங்கம் ஏளனமாக சிரித்தது. சிங்கம் ஏளனமாக சிரித்தது என்று வரும். ரைட். இப்போ நாங்கள் முதலாவது பந்தியம் ஃபுல்லாக பார்த்தோம். திருப்ப நான் ஒரு முறை சொல்கிறேன், பாருங்க. எல்லாரும் பாருங்க, அவதானமாக பாருங்க. சரியா? ரைட். நாமல் அசது ஃபி ظில்லி ஷஜரா. சரியா? சிங்கம் மரமொன்றின் நிழலில் அல்லது ஒரு மரத்தின் நிழலில் சிங்கம் ஒன்று தூங்கியது அப்படி சொல்ல மேலும். ரைட். ரைட். وسقط منها فأر على وجه الأسد. சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அதிலிருந்து விழுந்தது. இஸ்தேகலல் அசது காலிபன். சிங்கம் கோபத்தோடு விழித்து கொண்டது. வஅம்சகல் ஃபஅர பியதிஹி. சரியா? வஅம்சகல் ஃபஅர பியதிஹி. எலியை தனது கையினால் பற்றி பிடித்தது. பகா அல் ஃபஅரு. எலி அழுதது. வஸ்தஅதஃபல் அசத. சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. ரைட், அதான் முடியட்டுமா?
ரைட், பாருங்க. இப்ப வஸ்தஅதஃபல் அஸத, சரியா? சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. ரக்கல் அஸது லில் ஃபஅரி, சிங்கம் எலிக்கு கருணை காட்டியது. ஃபதரகஹு, எனவே அதனை விட்டு விட்டது. ஏன்னா ஷக்கர் அல் ஃபஅரு அல் அஸத, எலி சிங்கத்திற்கு நன்றி கூறியது. வவஅத பிரத்தில் ஜமீலி, அழகிய பிரதிபகாரம் செய்வதாக வாக்களித்தது. ஃபலஹிகல் அஸது சாஹிரன், சிங்கம் ஏளனமாக சிரித்தது. சிங்கம் ஏளனமாக சிரித்தது. சரி, ஓகே. யாராவது ரைட் இந்த பந்திய மொழிபெயர்த்து காட்டுங்க பாக்கி. இப்ப ஓகே, மொழிபெயர்த்து காட்டுங்க. யாரு சரியோரா? சொல்லுங்க சொல்லுங்க. ரைட், ஆரம்பிங்க பாக்க, அவசரமா. மத்தவங்க அன்மியூட் பண்ணுங்கள, பேசுறவ மட்டும் மியூட், இந்த சாரி மத்தவங்க மியூட் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. ரைட், கதைக்கிறாள் மட்டும் அன்மியூட் பண்ணி கதைங்க. ரைட்டா? அலா வஜ்இல் அஸத் அஸ்தை ஃபலல் அஸ்து அலிபான் வ அம்சகல் ஃபஅர பியதிஹ் பக்கல் ஃபஅரு வஸ்தஅதஃபல் அஸத் ரக்கல் அஸது லில் ஃபஅர் வதரகஹு ஷகரல் ஃபஅருல் அஸத் வவஅத் பிரத்தில் ஜமீலி வலஹிகல் அஸது சாஹிரத். ஓகே, இப்ப மொழிபெயர்ப்பு செய்யலுமா? ஒவ்வொரு வாக்கியமா சொல்லி அவசரமாக. நாமல் அஸது ஃபீ லில்லி ஷஜரா என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றது. யாரு சொல்ற? சொல்லுங்க பாருங்க. குயிக்கா. இன்னும் 136 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தருமே இல்லையா? சிங்கம் ஒரு மரத்தின் நிழலிலே தூங்கியது. சிங்கத்தின் முகத்தின் மீது எலியொன்று மரத்திலிருந்து விழுந்தது. ஸ்தைகலல் அஸது ஆலிபா, சிங்கம் கோபத்துடன் விழித்துக் கொண்டது. வஅம்சகல் ஃபஅர பியதிஹ், தனது கையால் எலியை பற்றி பிடித்துக் கொண்டது. பகல் ஃபஅரு, எலி அழுதது. வஸ்தஅதஃபல் அஸது, எலி சிங்கத்திடம் தனக்கு இரக்கம் காட்டுமாறு வேண்டியது. ரக்கல் அஸது லில் ஃபஅரி ஃபதரகஹ், சிங்கம் எலி மீது இரக்கம் காட்டி அதனை விட்டுவிட்டது. ஷகரல் ஃபஅருல் அஸத், எலி சிங்கத்திற்கு நன்றி செலுத்தியது. வவஅத பிரத்தில் ஜமீல், மேலும் அதற்கு அழகிய பிரதிபகாரம் செய்வதாக வாக்களித்தது. ஃபலஹிகல் அஸது சாஹிரா, சிங்கம் ஏளனமாக சிரித்தது. ஓகே, வெரி குட். சரியா? அதுல எதுவும் டவுட் இருக்குதா யாருக்காவது? இந்த பந்தியில யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல, அப்படியா? ரைட், அடுத்த பராகிராஃபையும் நாங்க பார்ப்போம். சரியா? ரைட், அதுல பாருங்க. வஃபி யௌமின் நஸப ஸய்யாதுன் ஷபகதஹு ஃபவகஅ அல்-அஸது ஃபிஷ் ஷபக வஅஜிஸ அனி التخلص منها فزأر زئيرا عاليا سمع الفأر صراخ الأسد فأقبل مسرعا وجعل يقرل الشبكة بأسنانه الحادة حتى خلص الأسد ورد جميله. சரி, இதுல பாருங்களே, நாங்க இத கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த பந்தியோட ஒப்பிடக்கொள்ள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொண்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா?
அதுல முதலாவது வாக்கியம் என்ன? வஃபி யௌமின் நஸப சய்யாதுன் ஷபகதஹு. ஒரு நாள். சரியா? வஃபி யௌமின் என்ற கருத்து என்ன? ஒரு நாள், ரைட்? நஸப சய்யாதுன். ஓகே, நஸப என்றா நட்டினான். சரியா? நஸப என்ற கருத்து நட்டினான். யாரு? சையாத். சையாத் என்ற கருத்து வேட்டைக்காரன். ஒரு வேட்டைக்காரன். சரியா? வேட்டைக்காரன் ஒருவன் அல்லது வேடன் ஒருவன். அப்ப வஃபி யௌமின் நஸப சய்யாதுன், ஒரு நாள் வேடன் ஒருவன் நட்டினான். எதை நட்டினான் என்றால் ஷபகதஹு, அவனுடைய வலையை. இந்த ஷபகா என்ற சொல்லும் 2-3 இடங்கள்ல வருது. கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல வருது. ஷபகா ஷபகா ஷபகான கருத்து என்ன? வலை. ஷபகாண்டா வலை, ரைட்? அதே போல சையாத் ஒரு இடத்துல வருது, பார்ப்போம். ஓகே, வஃபி யௌமின் நஸப சய்யாதுன் ஷபகதஹு, வேட்டைக்காரன் ஒருவன் அல்லது வேடன் ஒருவன் தன்னுடைய வலையை நட்டினான். எப்ப? வஃபி யௌமின், ஒரு நாள் வேடன் ஒருவன் தன்னுடைய வலையை நட்டினான். சரியா? ரைட். ஃபவகஅ அல்-அஸது ஃபி ஷபகா. இப்போ உங்களுக்கு இந்த சொற்கள் தெரியும் புள்ளகள். அல்-அஸதண்டா சிங்கம் என்று தெரியும். அஸ்-ஷபகாண்டா வலை என்று இப்ப நான் சொல்லி தந்தேன். ஃபி என்பது ஒரு இடைச்சொல். ஃபி என்பது என்ன? ஒரு இடைச்சொல். ஃபி என்ற கருத்து இல். அப்ப ஃபிஷ் ஷபகத்தி என்றா வலையில். அப்ப வலையில் சிங்கம். அப்ப தெரியாத சொல் என்ன? ஃபவகஅ அல்ல வகஅ. வகஅ என்ற கருத்து நேரடி கருத்து விழுந்தது அல்லது சிக்கி கொண்டது. சரியா? இப்ப சிங்கத்தை அல்லது வேட்டைக்காரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வலையை நட்டி வைக்கிறான். அப்ப சிங்கம் என்ன செய்யுது? அந்த வலையில் சிங்கம் சிக்கி கொண்டது. வலையில் சிங்கம் சிக்கி கொண்டது. ரைட்? பாருங்க. இப்ப வஃபி யௌமின் நஸப சய்யாதுன் ஷபகதஹு, ஒரு நாள். இந்த வஃபி யௌமின் என்ற சொல் வேற உரைநடைகள்லையும் வரும். நீங்க 11ஆம் ஆண்டு வந்த பிறகும் வஃபி யௌமின் என்று வரக்கூடிய இடங்கள் இருக்குது. சரியா? அல்லது சூரத்துல் மஆரிஜ்லையும் வார ஃபி யௌமின் என்று வார. அப்ப ஒரு நாள், ரைட்? நஸப சய்யாது ஷபகதஹு, வேடன் ஒருவன் அவனுடைய வலையை நட்டினான். ஃபவகஅ அல்-அஸது ஃபி ஷபகா, சிங்கம் வலையில் சிக்கி கொண்டது, விழுந்தது, அதாவது சிக்கி கொண்டது. ரைட். வஅஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா. வஅஜிஸ அன்னண்டா முடியாமல் போனது. அஜிஸன், இந்த வாவ் உங்களுக்கு தெரியும் மேலும் என்ற கருத்துல வர இல்லையா? அஜிஸன் என்ற கருத்து முடியாமல் போனது, இயலாமல் போனது என்பதுதான் கருத்து. வஅஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, என்ன முடியாமல் போயிச்சாம்? அத்தஹல்லுஸி மின்ஹா, அதிலிருந்து விடுபட. எதிலிருந்து விடுபட? அஷபகாண்டா வலை. அப்ப வலையிலிருந்து விடுபடுவதற்கு எலியினால் சிங்கத்தினால் முடியாமல் போனது. ஏன்னா அஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, அதிலிருந்து விடுபடுவதற்கு அதனால் முடியாமல் போனது. எதனால்? சிங்கத்தினால். பார்வதிருப்ப வஃபி யௌமின் நஸப சய்யாதுன் ஷபகதஹு, ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய வலையை நட்டினான். ஃபவகஅ அல்-அஸது ஃபி ஷபகா, எனவே சிங்கம் வலையில் சிக்கி கொண்டது. வஅஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, மேலும் அவ்வலையிலிருந்து அல்லது அதிலிருந்து அதனால் சிங்கத்தினால் விடுபட முடியாமல் போனது. ரைட்? இப்ப சிங்கம் என்று ஒவ்வொரு வாக்கியத்திலையும் வரும் என்று எதிர்பார்க்க வேணும். ரைட்? உங்களுக்கு தெரியுமென்னா, இப்ப தமிழ்லையும் ஆரம்பத்துல ஒரு பேரு சொல் எழுவாய் ஒன்று வந்தால் பிறகுக்கு வாரதெல்லாம் பிரதி பேராகத்தான் நீக்கும். என மாணவர்கள் பாடசாலைக்கு வந்தார்கள், அவர்கள் படித்தார்கள், அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் விளையாடினார்கள். திருப்ப மாணவர்கள் எழுதினார்கள், மாணவர்கள் படித்தார்கள், மாணவர்கள் கற்றார்கள், அப்படி என்று வாரில்லை இல்லையா? அம்மார்கள் இங்கேயும் நாங்க விளையும் கொள்ளணும். சரியா? அப்ப அண்ணா முடியாமல் போனது, இயலாமல் போனது. யாருக்கு இயலாமல் போனதுன்னா சிங்கத்திற்கு. அப்ப சிங்கத்திற்கு அந்த சொல்ல நீங்க தனியாக துண்டாக இந்த இடத்துல தேடப்படாது. ஓகே? அப்ப அஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, அதிலிருந்து விடுபடுவதற்கு அதனால் இயலாமல் போனது. எனவே என்ன செஞ்சிச்சு? எனவே கரிச்சித்தது. கரிச்சித்தது.
ஜஈரன் என்றா வந்து கர்ஜனை. அந்த சிங்கத்துடைய அந்த கரிச்சிக்கிறதுக்கு நாங்கள் ஜார என்று சொல்ற வினை சொல். அந்த வினை அடிதான் ஜஈரன் கரிச்சித்தல். ஆலியன் என்றா உயர்ந்த உயர்ந்த என்ற இடத்துல வர. அதாவது நாங்க இது எப்படி எடுப்போம்டா, இந்த ஜஈரன் ஆலியன் என்றா உயர்ந்த குரலில் சப்தமான குரலில் சிங்கம் கரிச்சித்தது என்று வரும். ஓகே, அந்த நாங்க இந்த இடத்துல தனி துண்டா மொழிபெயர்க்க இயலாது. ஜாரண்டா வேணுமெண்டா சொல்லலாம் கரிச்சித்தது. ஆனா ஜஈரன் என்றா என்ன, ஆலியன் என்றா என்னன்னு துண்டாக சொல்றது கஷ்டம். எனவே நாங்க இப்படி எடுப்போம், ஜஈரன் ஆலியன் உயர்ந்த குரலில் சிங்கம் கரிச்சித்தது, உயர்ந்த குரலில் சிங்கம் கரிச்சித்தது. சரி, பாருங்களே, வஃபியோமின் நசப சையாது சபகதஹு, ஒரு நாள் வேடன் ஒருவன் அவனுடைய வலையை நட்டினான். அவனுடைய வலையை சபகதஹு. ஓகே, சபக அண்டா வலை, சபகதஹு அண்டா அவனுடைய வலை. ஃபவக அல் அஸது ஃபி ஷபக, சிங்கம் வலையில் சிக்கி கொண்டது. வஅஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, அதிலிருந்து விடுபட அதனால் இயலாமல் போனது. ஃபஸஅர ஸஈரன் ஆலியன், எனவே உயர்ந்த குரலில் அது கர்ஜித்தது. ரைட். சமிஅல் ஃபரு சுராஹல் அஸதி, சமிஅ என்ற கருத்து கேட்டது. அப்ப சமிஅல் ஃபரு, ரெண்டாவது தெரியும் என்ன, எலி. அப்ப சமிஅல் ஃபரு, எலி கேட்டது. சமிஅ, சரியா? ரைட். அப்ப சமிஅல் ஃபரு என்ற கருத்து எலி கேட்டது. எதை கேட்டது தெரியுமா? சுராஹல் அஸதி, அசதண்டா சிங்கம். இப்ப சுராஹண்டா என்ன கருத்து? அந்த சத்தம், அந்த கூக்குரல். அதாவது இப்ப சத்தமாக கரிச்சித்தது பார்த்தோம் தானே மேல. அப்ப அந்த சுராஹ் அட சத்தத்தை, அட கூக்குரலை, இப்ப சிங்கத்தின் கூக்குரலை அல்லது அந்த கர்ச்சனை எல்லாம் இந்த சத்தம் தானே. அப்ப சிங்கத்தின் கூக்குரலை எலி கேட்டது. அப்ப எலி கேட்ட உடனே என்ன செய்யும்? அக்பல முஸ்ரிஅன், அக்பல முன்னோக்கி சென்றது, முஸ்ரிஅன் வேகமாக. அப்ப அந்த குரல் வந்த திசையை நோக்கி வேகமாக சென்றது. அதுதான் கருத்து. அக்பல முஸ்ரிஅன் என்ற கருத்து என்ன? வேகமாக சென்றது என்பதுதான் கருத்து. வேகமாக சென்றது. ஓகே. அப்ப சமிஅல் ஃபரு சுராஹல் அஸதி, எலி சிங்கத்தின் கூக்குரலை கேட்டதும் உடனடியாக வேகமாக சென்றது என்று வரும். சரியா? ரைட். திரும்ப வாருங்க. வஃபியோமின் நஸப சையாது சபகதஹு, ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் அவனுடைய வலையை நட்டினான். ஃபவக அல் அஸது ஃபி ஷபக, சிங்கம் வலையில் சிக்கி கொண்டது. வஅஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, அதிலிருந்து விடுபட சிங்கத்தினால் முடியாமல் போனது. ஃபஸஅர ஸஈரன் ஆலியன், எனவே சப்தமாக உயர்ந்த குரலில் கர்ச்சித்தது. சமிஅல் ஃபரு சுராஹல் அஸதி, எலி சிங்கத்தின் கர்ஜனையை அதாவது கூக்குரலை கேட்டது. ஃபஅக்பல முஸ்ரிஅன், உடனடியாக விரைந்து சென்றது, உடனடியாக விரைந்து சென்றது. சரியா? ரைட். கடைசி வரியா, கடைசி வாக்கியம் பாருங்கோ. இதை கொஞ்சம் அவதானமாக பாருங்கோ. வஜஅல யக்ருலு, இந்த வாவ் வந்து உங்களுக்கு தெரியும் மேலும் என்ற கருத்துல வாரது. அப்ப ஜஅல யக்ருலு, ஜஅல யக்ருலு அண்டிக்குது இல்லையா? அது வந்து கருத்து எப்படி வருமண்டா, கொறிக்க ஆரம்பித்தது அல்லது கொறிக்கலானது, கொறிக்க ஆரம்பித்தது என்று வரும். ஜஅல யக்ருலு, கொறிக்க ஆரம்பித்தது. எதை கொறிக்க ஆரம்பித்தது தெரியுமா? அஸ்ஸபகத, வலையை. அஸ்ஸபகண்டா வலையை. அப்ப ஜஅல யக்ருலு ஸபகத, வலையை கொறிக்க ஆரம்பித்தது. எதனை கொண்டு? பி அஸ்னானிஹில் ஹாத்த, பி அஸ்னானிஹி, இந்த பி வந்து கொண்டு என்ற கருத்துல வரும் இல்லையா? அப்ப அஸ்னானண்டா பற்கள். சரியா? அஸ்னானண்டா கருத்து என்ன? பற்கள். பி அஸ்னானிஹி என்ற கருத்து அதனுடைய பற்களை கொண்டு, அதனது பற்களை கொண்டு. அப்ப லேசுதானே, பாருங்களே. ஜஅல யக்ருபு ஸபகத பி அஸ்னானிஹில் ஹாத்த, அதனுடைய பற்களை கொண்டு. ஹாத்தான கூர்மையான, கூறிய, கூர்மையான.
பாருங்கப்ப அதனுடைய கூரிய பற்களை கொண்டு அல்லது அதனுடைய கூர்மையான பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது என்று வரும். ஓகே, வஜஅல யக்ருபு ஸபகத பியஸ்னானிஹில் ஹாத்த, அதனது கூரிய பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது என்று வரும். சரி, ஹத்தா எது வரைக்கும்? ஹத்தான வரைக்கும். ஹல்லஸ விடுவித்தது. அப்ப ஹத்தா ஹல்லஸ என்றா விடுவிக்கும் வரைக்கும். ஹத்தா ஹல்லஸல் அஸத சிங்கத்தை. அப்ப ஹத்தா ஹல்லஸல் அஸத சிங்கத்தை விடுவிக்கும் வரைக்கும். சரியா? சிங்கத்தை விடுவிக்கும் வரைக்கும். ஓகே, தன்னுடைய கூர்மையான பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது. வரத்த ஜமீலகு, ரத்த ஜமீலகு வண்டா கருத்து தலைப்பு தான். அது தலைப்புல பார்த்தோம் என்ன? ரத்துன் ஜமீல் தானே, அழகிய பிரதி உபகாரம் தானே. அது பேரு சொல்லாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வினை சொல்லாக கருத்தெடுத்தா சரி. ரத்த ஜமீலகு வண்டா அழகிய பிரதி உபகாரம் செய்தது என்ற கருத்துல வரும். வினை சொல்லில வரும். அழகிய பிரதி உபகாரம் செய்தது என்று வரும். அப்ப ஹத்தா ஹல்லஸல் அஸத வரத்த ஜமீலகு, சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்யும் வரைக்கும் தன்னுடைய கூரிய பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது. திரும்ப பாருங்கோ, சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய உபகாரம் செய்யும் வரைக்கும். விளங்கினா? சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்யும் வரை தனது கூர்மையான பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது. விளங்கினோ தெரியாது. சரியா? இந்த இதுல ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று இது. சரியா? இதை மட்டும் தனியா பார்த்தா அவளுக்கு லேசா விளங்கும். எப்படி இந்த வா அவளுக்கு மேலும் என்ற கருத்துல வாரன்னு தெரியுமாண்ணா? ஜஅல யக்ருபு ஸபகத பியஸ்னானிஹில் ஹாத்த, தனது கூரிய பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது. அல்லது கொறிக்கலானது. ரைட். ஹத்தான்னு சொல்ல விடுங்களே, அது அப்படியே இருக்கட்டும். ஹல்லஸல் அஸத, சிங்கத்தை விடுவித்தது. ஹல்லஸல் அஸத வரத்த ஜமீலஹு, அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்தது. இந்த ரெண்டையும் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? ஜாயின் பண்ண போறோம். ஹல்லஸல் அஸதையும் வரத்த ஜமீலஹு, இந்த ரெண்டையும் நாங்க இணைத்து மொழிபெயர்க்க போறோம். அதாவது எப்படி மொழிபெயர்க்க போறோம்டா, சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்தது. சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்தது. இப்ப ஹத்தான கருத்து என்ன? ஹத்தான கருத்து வரை. இன்னொரு கருத்து ஒன்றைக்கு நான் சொல்லல. சரியா? அதை விட இது லேசமாய் விளங்குச்சு. ஓகே, இப்ப நாங்க இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஜாயின் பண்றது வரை என சொல்ல போட்டு ஹத்தா. அப்ப பாருங்க, சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்யும் வரை ரைட், தனது கூரிய பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது என்று வரும். விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா? இன்னொரு முறை சொல்லணுமா? ரைட். விளங்குச்சா? ரைட். ஓகே, இன்னொரு முறையா? ரைட். ஓகே, நான் சொல்றேன். ரைட். இந்த வ என்பது மேலும். ஓகே, ஜஅல யக்ருபு வந்தா கொறிக்க ஆரம்பித்தது அல்லது கொறிக்கலானது என்று சொல்லுவோம். மேலும் கொறிக்க ஆரம்பித்தது. அஸ்ஸபகத என்ற கருத்து வலையை. அஸ்ஸபகத என்ற கருத்து என்ன? வலையை. பியஸ்னானிஹில் ஹாத்த, பியஸ்னானிஹி என்று மட்டும் வந்தால் பற்களை கொண்டு, தனது பற்களை கொண்டு. அல் ஹாத்தா என்பது அந்த பற்களுக்கான அடைமொழியாக வந்திருக்கிறது. கூர்மையான என்ற கருத்துல வரும். ஹாத்தாண்டா தனது கூர்மையான பற்களை கொண்டு என்று வார. சரியா?
வரும் ரைட். அப்ப தனது கூறிய பற்களை கொண்டு, அப்ப அஸ்னானண்டா பற்கள், அஸ்னானிஹி என்றா அதனது பற்கள், பியஸ்னானிஹி என்றா அதனது பற்களை கொண்டு. அப்ப இந்த ஹாத்தா என்ற சொல் எப்படி வந்திருக்குது? அடைமொழியாக வந்திருக்குது. அப்ப பியஸ்னானிஹில் ஹாத்தாண்டா அதனது கூறிய பற்களை கொண்டு என்று வரும். அப்ப பாருங்க, வஜஅல யக்ருபு ஸபகத பியஸ்னானிஹில் ஹாத்தா, அதனது கூறிய பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது. ஹத்தா இறுதியாக அல்லது வரைக்கும். கல்லசல்லசத இறுதியாக கருத்துல மொழிபெயர்த்தாலும் அழகா வரும். ஹத்தான்னா இறுதியாகன்னு சொல்லும். மேலும் இறுதியாக கல்லசல்லசத சிங்கத்தை விடுவித்து வரத்த ஜமீலகு அதற்கு அழகிய பிரதியுபகாரம் செய்தது என்று வரும். ஓகே, சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதியுபகாரம் செய்தது என்று மொழிபெயர்க்க மேலும், அல்லது சிங்கத்தை விடுவித்து அதற்கு அழகிய பிரதி உபகாரம் செய்யும் வரை தனது கூர்மையான பற்களை கொண்டு சரியா வலையை கொறிக்க ஆரம்பித்தது என்று சொல்லும். மேலும் விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, நீங்க மெசேஜை பண்ணுங்க விளங்கினா விளங்கலையா. ரைட். என்ற மைக்கை அன்மியூட் பண்றது சந்தர்ப்பம் இருந்தா கஷ்டம். ஓகே, ரைட். ஓகே, சரி, ரைட். அடுத்த பார்ப்போம். ஓகே, அப்போ நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஏன்னா ஒரே பகுதியை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதில் பாருங்க, திருப்ப நான் ஒரு முறை ஃபுல்லாக சொல்லித்தாரேன் பாருங்க. நாமல் அசது ஃபீலும் ஷஜரா, தலைப்பெண்ணா ரத்துன் ஜமீல், அழகிய பிரதி உபகாரம். நாமல் அசது ஃபீலில் ஷஜரா, மரமொன்றின் நிழலில் சிங்கம் ஒன்று தூங்கியது. ஃபஸகத மின்ஹா ஃபஅருன் அலா வஜ்ஹில் அஸத், சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அம்மரத்திலிருந்து விழுந்தது. அல்லது அம்மரத்திலிருந்து அல்லது அதிலிருந்து சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று விழுந்தது. இஸ்தைகலல் அஸது காலிபன், சிங்கம் கோபத்தோடு விழித்து கொண்டது. வஅம்ஸகல் ஃபஅர பியதிஹி, எலியை தன்னுடைய கரத்தினால் கையினால் பற்றி பிடித்தது. பகா அல் ஃபஅரு, எலி அழுதது. ஒஸ்தஅதஃபல் அஸத, சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. ரக்கல் அஸது லில் ஃபஅரி, சிங்கமும் எலிக்கு கருணை காட்டியது. ஃபதரகஹு, எனவே அதனை விட்டுவிட்டது. ஷகரல் ஃபஅரு அல் அஸத, எலி சிங்கத்திற்கு நன்றி கூறியது. சரியா, எலி சிங்கத்திற்கு நன்றி கூறியது. ஓகே, ரைட். வவஅத பிரத்தில் ஜமீலி, மேலும் அழகிய பிரதிபகாரம் செய்வதாக வாக்களித்தது. ஃபலஹிகல் அஸது சாஹிரன், சிங்கமும் ஏளனமாக சிரித்தது. சிங்கமும் ஏளனமாக சிரித்தது. வஃபியோமின், ஒரு நாள், நஸப சய்யாதுன் ஷபகதஹு, வேட்டைக்காரன் ஒருவன், வேடன் ஒருவன் தன்னுடைய வலையை நட்டினான். ஃபவகஅல் அஸது ஃபிஷ் ஷபக, சிங்கம் வலையில் சிக்கிக் கொண்டது. ஃபஅஜிஸ அனி தஹல்லுஸி மின்ஹா, அதிலிருந்து விடுபட அதனால் முடியாமல் போனது. சரியா, பாருங்க. ஃபஸஅர ஸஈரன் ஆலியன், எனவே உயர்ந்த குரலில் கர்ஜித்தது. உயர்ந்த குரலில் கர்ஜித்தது. சமிஅல் ஃபஅரு சுராஹல் அஸதி, எலி சிங்கத்தின் கூக்குரலை கேட்டது. கேட்டதும் ஃபஅக்பல முஸ்ரிஅன், உடனடியாக விரைந்து சென்றது. வேகமாக விரைந்து சென்றது. வஜஅல யக்ருபு ஸபகத பியஸ்னானிஹில் ஹாத்த, தன்னுடைய கூரிய பற்களை கொண்டு வலையை கொறிக்க ஆரம்பித்தது. இறுதியாக ஹல்லஸல் அஸத வரத்த ஜமீலஹு, சிங்கத்தை விடுவித்து
அதற்கு அழகிய பிரதிபகாரம் செய்தது என்று வந்திருக்குது. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். அப்ப இந்த உரை பகுதி பெரும்பாலும் விளங்கி இருக்கும். என்ன? ரைட். ஓகே, ரைட். ரைட், சரி. இப்ப நீங்க பாருங்க. ஓகே, ஓகே, ரைட். இப்ப இந்த உரை பகுதியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வினாத்தாள் ஒன்றில் இந்த உரை பகுதி தந்து அரபால வினாக்கள் வந்தாலும் உங்களுக்கு சல விட எழுதலுமாக இருக்கும். நீங்க அது ப்ராக்டிஸ் பண்ணினோம் தெரியாது ஸ்கூல்ல. சரியா? நாங்க இன்ஷால்லா அதை பார்ப்போம். ரெண்டாவது, வினாத்தாள் 2ல் 5 கேள்விகள்ல ஒன்று வரும். மேற்படி உரைப்பகுதி சுருக்கத்தை எழுதுகண்டு வரும். நீங்க சுருக்கமாகவே எழுத போக தேவையில்ல. அந்த கதை அப்படியே தமிழ் எழுதினாலே புள்ளிகள் கிடைக்கும், 4 புள்ளிகள். அது அல்லாம இந்த உரைப்பகுதியை தழுவியதாக வேற 4 வினாக்கள் வரும். சரியா? அதுல ஒன்றுதான் அந்த குறிப்பிட்ட சொற்களை கீழால கோடடிச்சு பொருள் கேட்டு வாரது. அதல்லாம படிப்பினை கேட்டு வார. சரியா? படிப்பினைகள் 2ஐ குறிப்பிடுகண்டு வந்தா 2, படிப்பினைகளை குறிப்பிடுகண்டு வந்தா 4 படிப்பினையாவது எழுதணும். இப்போ 3 கேள்விதானே. மற்ற 2 கேள்விகளும் கொமனாக வரும். ஓகே, பந்திய வச்சே வரும். மேலும் அல்லது ஏதோ ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் ஒன்றை தந்து அதோட பொருளையும் தந்து இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இந்த உரை பகுதிக்கும் இடையிலான பொருத்தப்பாடு என்ன என்று கேட்டு வரும். மேலும் பெரும்பாலும் உங்களுக்கு நீங்க படிக்காத ஒரு ஹதீஸோ நீங்க படிக்காத ஒரு குர்ஆன் வசனமோ தந்தா அவங்க பெரும்பாலும் மொழிபெயர்ப்ப தருவாங்க. அப்ப அந்த மொழிபெயர்ப்பை வாசிச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், விலங்கெடுத்து உரைப்பகுதி சொல்றதுக்கும் அந்த குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் அல்லது ஏதோ ஒரு கூற்று அதுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு உங்களுக்கு சொல்லலாம். சரியா? அப்ப எனவே அடுத்த டேர்ம் எக்ஸாம்களுக்கு முக்கியமான ஒரு உரைப்பகுதி தான் நாங்க பார்த்தோம். அப்ப செகண்ட் டேர்முக்கு நீங்க படிச்சோ தெரியாது, செகண்ட் டேர்முக்கு கட்டாயமாக நீங்க இதை பார்த்துட்டு போகணும். தேர்ட் டேர்முக்கும் வரலாம். உங்களோட 11ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய பாடங்கள்லையும் அந்த பரீட்சைகள்லையும் வரலாம். சரியா? வெரி குட். ஓகே, சரி, ரைட். ஓகே, ரைட். இப்ப இதுல உள்ள சில படிப்பினைகளை பாருங்க. இப்ப யாரோ கேட்டிருந்த குரூப்ல ஆட் பண்ணலாமான்னு சொல்லி எனக்கு நம்பர் கொஞ்சம் போட்டிருந்தேன். சரியா? ரைட். நீங்க நான் உங்களுக்கு நம்பர் ஒன்று தாரேன். அந்த நம்பருக்கு ஒரு டீட்டெயில் அனுப்புங்க. கிளாஸ்ல இது வரைக்கும் ஜாயின் ஆகாதாக்கள் இருந்தால் அவங்களையும் இந்த நம்பருக்கு சரியா கண்டெக்ட் பண்ணி கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களோட பேரு, உங்களோட ஸ்கூல், என்ன கிரேட், நீங்க சில நேரம் 11ஆம் ஆண்டாக இருப்பீங்க, 10ஆம் ஆண்டாக இருப்பீங்க, அதே போல உங்களோட ஊர், இது எல்லாத்தையும் நீங்க தெளிவாக அனுப்பினால்தான் அவங்க உங்களை ஆட் பண்ணி கொள்வாங்க. சரியா? நோட் 7731717118. அப்ப இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களோட ஸ்கூல்லையும் உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கும் இந்த நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண சொன்னா சரி. சரியா? ரைட். ஓகே, சரி. அப்ப இந்த ஒரே பகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் ஒன்று, அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பையும் அவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் வெவ்வேறு விதமான ஆற்றல்களோடு, சரியா, ரைட், வெவ்வேறு விதமான ஆற்றல்களோடு இயல்புகளோடு படைச்சிக்கிறான். சிங்கத்துக்கிட்ட இல்லாத ஒன்றுதான் எலிக்கிட்ட இருக்குது. சிங்கம் வலைய குறிச்ச மாதிரி, இந்த எலி வலைய குறிச்ச மாதிரி சிங்கத்தினால் என்ன செய்ய இயலாது, வலைய குறிக்க இயலாது. அப்ப அல்லாஹு தாலா படைப்புகள்ல சிலது பழத்தை கொடுத்து சிலது பழத்தை கொடுக்கலாட்டியும் வெவ்வேறு விதமான ஆற்றல்கள் இருக்குது. அதே போல தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் திறமைகளை கொண்டு என்ன செய்யப்படாது, பெருமை அடிக்க கூடாது. தன்னை விட தாழ்ந்தவர்களிடம் தன் பெருமையை வெளிப்படுத்தக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, நாங்க நல்லா எழுதக்கூடியவங்களா இருந்தா எழுத இயலாதாக்களை ஹிண்ட் பண்றது, நாங்க நல்லா ஸ்பீச் பண்ணக்கூடிய ஆக்களா இருந்தா திக்கி திக்கி பேசக்கூடியவங்களை பழிச்சு காட்டுறது, நாங்க நல்லா ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருந்தா ஸ்போர்ட்டை இயலாம இருக்கிறவனை ஹிண்ட் பண்றது, சரியா, அவமானப்படுத்துற, இழிவுபடுத்துற, விளங்கினா அவளுக்கு. அல்லது நாங்க நல்லா மேடை பேச்சாளராக இருந்தா அதுக்கு ஒப்போசிட்டா இருக்கிறவங்களை கொஞ்சம் இதாக்குறது, அப்படியெல்லாம் செய்யப்படாது. எங்களுக்கிட்ட அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற திறமைகளை வைத்து மற்றவர்களிடம் நாங்கள் என்ன செய்யப்படாது, பெருமை அடிக்க கூடாது.
அதே தான் அடுத்த வரையில சொல்லுது, தன்னை விடவும் வலிமையில் தாழ்ந்தவர்களை ஏளனப்படுத்தக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கமைய எப்போதும் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும். இப்ப அந்த எலி எப்படி நன்றி செலுத்திட்டு அழகிய பிரதி உபகாரம் செய்வதாக வாக்களிச்சுட்டு போயிச்சோ, ரைட்? அப்ப அதே மாதிரி அந்த வாக்கையும் காப்பாத்துச்சு. அதே போல நன்றி உணர்வோடு அது நடந்து கொண்டது. அப்ப வாக்கு மீறக்கூடாது என்பதும் இங்கு உணர்த்தப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு படிப்பினை. ஆபத்தில் சிக்கியவுடன் செய்யும் உதவியே பெரும் உதவியாகும். சரியா? அப்ப இது போன்ற பல படிப்பினைகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம நீங்களும் சுயமாக எழுத முடியுமான படிப்பினைகள் நிறைய இருக்குது. அப்ப நீங்க எழுதலாம். ஓகே, இது அல்லாம நீங்க ஸ்கூல்ல அரபால விடை எழுதி, சரியா? அரபால விடை எழுதுவதற்கான பயிற்சி எடுத்துக்கிறீங்களா ஸ்கூல்ல? ஓ சார். இல்ல சார். இல்லையா? இல்ல சார், இல்ல. இல்ல. ஓகே, அதுதான் ஆக முக்கியமான